ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எங்கள் ஊரில் நடந்த விளையாட்டு போட்டி. நம்ம அகவேல் குமரன் விலாக்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பதிவு பண்ண போகிற வீடியோ இதுதான். 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம நடத்தின விளையாட்டு போட்டியில் இந்த விளையாட்டு போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. கோல போட்டியில் ஆரம்பித்து இந்த மனைவி தூக்கும் போட்டி, இந்த போட்டியோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனைவி தூக்கும் போட்டி. யாருமே கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சி அனௌன்ஸ் பண்ணோம். கடைசியில் பார்த்தா இவ்வளோ பேர் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த ஊரோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மானாந்திருவாசல். இதில் வருஷம் நாங்கள் பொங்கலுக்கு வந்துட்டு போட்டிலாம் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நாங்கள் இந்த போட்டியை நடத்தினதே இல்லை. இந்த வருஷம் எல்லாமே புதுசாக போட்டிலாம் நடத்தினோம். பழைய ரெகுலராக நடத்திட்டு வர போட்டிலாம் இல்லாமல் இந்த வருஷம் புதுமையான போட்டியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி பலூன் வெடித்தல், அப்புறம் வந்துட்டு கப் வித் பலூன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து இந்த போட்டியெல்லாம் நாங்கள் நடத்திட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு மனைவி தூக்கும் போட்டி. இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது, ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனைவியை கையில் தூக்கிக்கிட்டு நின்றுட்டே இருந்தாங்க. இதில் யார் அதிக நேரம் தூக்கிட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்தோம். ஊர் மக்கள் முன்னாடி நம்ம மனைவியை தூக்கிட்டு நிற்கிறதுல நம்மளுக்கு என்ன வந்துட்டு கூச்சம் வேண்டியிருக்கு, என்ன வெக்கம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டோம். அதே போல் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சும்மா சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. எல்லாருமே யங் கப்புள்ஸுக்கு போட்டியாக ஒரே ஒரு ஓல்டு கப்புள்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் கடைசி வரைக்கும் ஈடு கொடுத்து நின்னாங்க. களத்தில் நின்று சரிசமமாக போட்டி போட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே சரியான போட்டி, மனைவி தூக்கும் போட்டி. அருமையாக இருந்தது. மானாந்திருவாசல் பாச உறவுகள் நடத்திய பொங்கல் போட்டியில் இது மிக மிக ஹிட்டான ஒரு போட்டி. இன்னைக்கு ஊரே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. ஒருத்தர் விட்டுட்டாரு, கை வலிச்சா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கை வலிச்சாவா விடுறதாவது? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? கை வலிச்சாலும் சரி, உடம்பு வலிச்சாலும் சரி, நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களோட ஒய்ஃபை தூக்கிட்டு பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆடியன்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க, யாருமே கலந்துக்க மாட்டாங்க நினச்சா இப்படி வந்து தூக்கி நிற்கிறாங்களே, சரி பார்த்துடலாம் யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பாட்டுலாம் பயங்கரமாக போட்டாங்க. அந்த பாட்டு வேறு காமெடியான பாட்டை கேட்டுட்டு வேற பாதி பேர் அவங்களோட ஒய்ஃபை கீழே விட்டுட்டாங்க. இருந்தாலும் டஃப்பாக விளையாண்டாங்க. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனைவியை தூக்கி தன்னுடைய மனைவி மேலே இருக்கிற அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அதே போல் தன்னுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தினாங்க. பெண்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. எந்தவித அசைவும் இல்லாமல் அப்படியே தூக்கி நிற்கும் போது அமைதியாக இருந்தாங்க. சில பேர் சிரிச்சுட்டே இருந்தவங்க அப்படியே காமெடி ஆகி திரும்ப கீழே விட்டுட்டாங்க. அமைதியாக இருந்தவங்க கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிட்டே நின்னாங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தர் 50 வயசு, எங்கள் அப்பா தான் அவரு 50 வயசு ஆனாலும் தன்னுடைய மனைவியலா கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இருந்த நண்பர் வரைக்கும் டஃப் கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது இந்த போட்டி. இது நடத்துனது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங். எங்கள் ஊரில் எப்பயுமே காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடத்துறது வழக்கம். நீங்கள் ஏதாச்சும் பக்கத்து ஊரில் இருந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து இந்த விளையாட்டு போட்டியை நீங்கள் வந்து கண்டு ரசிக்கலாம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து பட்டவத்தி போகிற ரோட்டில் மானாந்திருவாசல் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி போட்டி நடத்துகிறோம். எல்லா வில்லேஜ்லேயுமே போட்டி நடத்துகிறாங்க இப்போலாம். ஆனால் நம்ம ஊரில் நடத்துறது நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தானே. அந்த மாதிரி தான் நம்ம ஊருக்கு முன்னாடி நம்மளுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக வருஷத்தில் ஒரு நாள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டிலாம் நடத்துகிறோம். ஊருக்குள்ளேயே வசூல் பண்ணி இல்லை பசங்களால் முடிஞ்சது ஏதோ அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டி நம்ம நடத்துகிறோம். ஒவ்வொரு போட்டியுமே மக்கள் ஒத்துழைச்சி அழகாக கலந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணாங்க.
கோல போட்டியில் ஆரம்பித்து பலூன் உடைத்தல், கப் வித் பலூன், அப்புறம் டம்ளர் வித் ஹெட்டு, இந்த மாதிரி புது புது போட்டியாக நடத்தினோம். அதில் முக்கியமான போட்டி பார்த்தீங்கன்னா இந்த போட்டி தாங்க. இது நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, யாரும் வரமாட்டாங்க, எப்படி அவங்க வந்துட்டு ஒய்ஃபை தூக்கிட்டு இப்படி நிற்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். பார்த்தா நினச்சதுக்கு மாறா இவங்க வந்துட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம அகவேல் குமரன் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஹாப்பி லோட்டஸ். அதில் வந்து ஃபுல்லாகவே கோயிலை பற்றி நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். நம்ம ஊரில் நடக்கிற கோயிலோட விசேஷம், அப்புறம் வந்துட்டு வெளியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி அடிக்கடி வீடியோ போடுவோம். அப்புறம் கடவுளுடைய அந்த சிறப்பை பற்றி, அபிஷேகங்களை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த சேனலில். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்துட்டு அகவேல் குமரன் பிளாக்ஸ். இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபன், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி பிளாக்ஸ் தான் போடுவோம். இன்றைக்கி நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இதை கூட நம்ம வீடியோ எடுத்து போடலன்னா அப்புறம் என்னடா நம்ம சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாருமே அவங்கவுங்க கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 2 பேர் மட்டும் கடைசி வரைக்கும் தாக்கி பிடிச்சாங்க. அவங்க தான் இந்த 2 பேர். இது வந்து விமல், மதி, அவங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு. இது எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு பயங்கரமாக டப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வரலாம் ஆட்ட வச்சுக்காத, நாளா நீயா பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஆடியன்ஸுக்கெலாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. நானும் சரி கை வலிச்சா கீழே விட்டுருவாங்கன்னு வெயிட் பண்ணுறேன். நானாவது விடுறதாவது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு கையில் வச்சுருந்தாங்க. நான் வீடியோ எடுத்ததே வந்துட்டு ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் எடுத்தேன். பட் அவங்க அதுக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப நேரமாக தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனைவியை கையில் வச்சுருந்தாங்க. அதில் கடைசியாக ரொம்ப நேரம் நின்னது சித்திரவேல் முத்துலட்சுமி அவர்களும், அதுக்கப்புறம் விமல், மதி அவர்களும். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இவங்க 2 பேரையும் தான். இப்போது நம்ம ஊரில் எப்போவுமே இந்த மாதிரி போட்டி வந்துட்டு நடக்கும். மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. சான்ஸே இல்லைங்க, பயங்கரமாக எல்லாருமே தூக்கி வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஆள் அப்படியே பெண்ட் ஆகிற மாதிரி போனாங்க, அப்போவும் விடலை. இந்த பக்கம் பார்த்தா இவன் ஒய்ஃபை தூக்கி எனக்கு ட்ரைனிங் இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவளும் இறக்கி விடவே இல்லை. யாருன்னு பார்த்துடலாம், நம்ம தூக்காததா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிட்டு ஆர்வமாக அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம அகவேல் குமரன் பிளாக்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.